मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम्. வணக்கம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபினயசேக்ஸ்ரா நடனப்பள்ளியின் அனுசரணையுடன் ஞான சிற்பியின் ஆகம் 10 எமது மூத்த கலைஞரும் நடன ஆசிரியருமான ஷாமினி ராஜதுரை அவர்களை இன்று அறிமுகப்படுத்துவதில் தெரிவித்த தொடர்ந்து திவ்யா அவர்களிடம் கையளித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். முடியா நடனம் புரிவாய் அன்னை அன்னை, ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. ஆமா, நாட்டியம் என்பது எமது புறத்தே மட்டுமல்ல, அகத்தே ஒரு பசுமையை வரவழைக்க வல்லது. அந்த பசுமை நிறைந்த ஒரு பூஞ்சோலையான இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் இன்புற்று அன்புமயமாக இருக்க இந்த நாட்டிய சாதனாவை நாங்கள் கையாளும் ஒரு பெரும் பாத்திரத்தை இந்த பிறப்பில் பெற்றுள்ளோம். அந்த வகையில் இன்று ஞானச்சிற்பி பாகம் 10 ஊடாக மிகச் சிறந்த இலங்கையில் ஒரு சிரேஷ்ட நடன கலைஞர், நடன ஆசிரியர், இவரது பெருமைகளை பட்டியலிட்டு நாங்கள் இந்த ஞானச்சிற்பியின் ஊடாக சொல்ல இருக்கிறோம். 1 மணி நேரம் போதுமா என்றது வியப்பில் ஆழ்த்தும் வண்ணம் அவரது சேவைகள் என்பது மிகப்பெரிய அளப்பெரிய அளவில் எமது இலங்கை நாட்டில், அதுவும் கற்பித்தல் துறையில் தொடர்ந்து பல்லாண்டுகளாக, கிட்டத்தட்ட 40 வருடங்கள் என்றும் பொழுது 4 தசாப்தங்களாக கற்பித்தலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு சிரேஷ்ட நடன ஆசிரியர், உதவி ஆசிரியராக, பின்பு உதவி விரிவுரையாளராக, சிரேஷ்ட விரிவுரையாளராக, விரிவுரை இணைப்பாளராக, துறை தலைவராக, உப பீடாதிபதியாக என தனது ஒவ்வொரு படிகளிலுமே மிக ஆளுமையுடன் கற்பித்தலை மேற்கொண்ட சிரேஷ்ட நடன கலைஞர், இலங்கையின் நடன ஆசிரியர் ஸ்ரீமதி நாட்டிய கலைமணி ஸ்ரீமதி ஷாமினி ராஜதுரை அம்மையார் அவர்களை ஞானச்சிற்பி பாகம் 10 ஊடாக சந்திக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். இன்று எமது நிகழ்வில் நீங்கள் உங்களது நேரத்தை ஒதுக்கி வருகை தந்ததற்காக முதற்கண் நமது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதையும் தவிர ஒரு மிக அருமையான நாளாக இன்று ஆசிரியர் தினம் இருக்கிறது. எமது இருவரது ஆசிரியர் என்ற வகையில் உங்களுக்கு பாத நமஸ்காரங்களை முதற்கண் தெரிவித்து நன்றி. இதற்கு முதலும் நீங்கள் என்னிடம் கேட்டிருந்தீர்கள் நேர்காணலுக்கு. எனக்கு தவிர்க்க முடியாத சில காரணங்களால நான் அதை தவிர்த்து கொண்டேன். அதற்கு முதற்கண் உங்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன். ஆனால் அது நல்லதாக நடைபெற்றது இறைவன் செயல் என்றுதான் நினைக்க வேண்டும். ஏனென்றால் இன்று ஆசிரியர் தினத்திலே உங்களுடன் நேர்காணலை மேற்கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தமைக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமாம் டீச்சர், உங்களுக்கு எமது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி நிரஞ்சனா. உங்கள் இருவரும் ஆசிரியர்கள், உங்களுக்கும் நான் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி டீச்சர். மிக்க நன்றி. ஏலவே குறிப்பிட்டது போல பச்சை பசேல் என்ற ஒரு பச்சை தோட்டத்தில் நீங்கள் ஒரு முந்திரியா இன்று காட்சி அளித்துக் கொண்டிருப்பது போல நமக்கு கண்ணூடாக தெரிகிறது. இந்த பச்சை கல்வி வாழ்க்கையை உங்களிடம் நாங்கள் அறிந்து கொள்ள மென்மேலும் ஆவலாக இருக்கிறோம். எங்கு ஆரம்பிப்பது என்பது ஒரு கேள்விக்குறிதான். எங்களுக்கு பல விடயங்கள் ஏலவே உங்களை பற்றி தெரிந்திருக்கின்றன. பல்லாண்டுகள் உங்களோட பயணித்திருக்கிறோம் நாங்கள் இருவருமே. இருந்தாலும் எமது நேயர்களுக்காக ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் வருகிறோம். உங்களது கற்றல் அனுபவம் என்பது மிக சுவாரஸ்யமானது. அதாவது நாட்டியத்துக்குள் நீங்கள் காலடி எடுத்து வைத்தது என்பது சுவாரஸ்யமானது. ஏனென்றால் உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர் நாட்டிய கலைஞர்கள். இது பற்றி, அதாவது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டது? யாரிடம் முதலில் நீங்கள் பயில ஆரம்பித்தீர்கள்? நான் முதலாக கதகளி நடனத்தை கலைஞர் வேளாந்தன் அவர்களிடம் கற்றுக்கொண்டேன். அதுக்கு காரணம் எங்களுடைய தந்தையார். எங்கள் குடும்பத்தில் அனைவருமே ஏதோ ஒரு கலையில் சிறப்பாக விளங்கியவர்கள். உதாரணமாக நாங்கள் 10 பேர் குடும்பத்தில். மூத்த அக்கா தேவராணி, அவர் இலக்கியம் துறையில் மிகவும்
அவ உள்ளவர். அவர் இப்பொழுதும் Facebook முகநூல்களில் கவிதைகள் எழுதி கொண்டு வருகின்றார். கனடாவில் இருந்தாலும் கூட இந்த வயசிலும் கூட முகநூலில் கவிதைகள் எழுதி வருகின்றார். இரண்டாவது அக்கா சகோதரி பத்மலோஜனி, அவ தையற்கலையில் சிறந்து விளங்குகின்றார். மூன்றாவது சகோதரி நளினி, அவர் கர்நாடக சங்கீதத்தை முறைப்படியாக கற்றுக்கொண்டவர். அதேபோல் சகோதரிமார் 5 பேர். அடுத்த சகோதரி மாலினி என்பவர், அவரும் அந்த கைவேலியல் அதுகள் செய்வதில் தையற்கலைகளில் மிகவும் சிறப்பாக விளங்கினார். அடுத்தவர் சகோதரி நாராயணி ராஜதுரை, அவர்களும் உங்களுக்கு தெரியும், உங்களோட குருவும். அவரும் நானும் ஒரே நேரத்தில் தான் கலைஞர் வேலானந்தரிடம் கதகளியை கற்பதற்காக ஆரம்பித்தோம். அது கற்பதற்கான காரணம் எங்கள் தந்தையாருக்கு மிகவும் இந்த கலைகளில் மிகவும் அக்கறை கொண்டவர். அவர் எனது சகோதரிக்கு கர்நாடக சங்கீதம் படிப்பிக்க வலிக்கிட்ட நேரம் கூட அவர் இரவிலே தூங்கும் பொழுது கர்நாடக சங்கீத இசையை கேட்டபடிதான் தூங்குவார். பாட சொல்லிட்டு தான் நித்திர கொள்வார். அதே போல எங்களோட அம்மாவும் அந்த காலத்தில் அவ்வளவு படிப்பறிவு இல்லாத அவர்களோட காலத்தில் இருந்தாலும் கூட இலக்கியம் சம்பந்தமான விடயங்களில் அவர் கூடின ஆர்வம் கண்டார். விக்ரமாதித்தன் கதைகளை கூறுவதில் மிகவும் சிறந்து விளங்கினார். அத்துடன் பாட்டும் பாடுவார். அந்த திறமைகள் தான் எங்களிடம் குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் ஆரம்பித்தது என்றதை குறிப்பிடலாம். ஆமா, ஒரு கலையும் இலக்கியமும் ஆர்வம் இருக்கிற பெற்றோர்களுக்கு நீங்கள் பிறந்தது உங்கள் பாக்கியமே. அந்த வகையில் உங்கள் இருவரும் நல்லாயினி ராஜதுரையார் அம்மையார் அவர்களை ஏலவே நாங்கள் ஞானசக்தியினூடாக நேர்கண்டு இருக்கிறோம். இப்பொழுது உங்களை காண்கிறோம். இந்த இருவருமாக நீங்கள் வேலானந்தன் ஆசிரியர் அவர்களிடம் ஆரம்பித்தீர்கள். அதன் பிறகு நீங்கள் ராமநாதன் நுண்கலை கல்லூரியில் உங்கள் பட்டப்படிப்பை நாட்டியத்துறையில் மேற்கொண்டீர்கள். இந்த அனுபவம் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த காலகட்டத்தில் நீங்கள் ராமநாதன் நுண்கலை கல்லூரியில் பயின்றீர்கள்? நான் ராமநாதன் நுண்கலை கல்லூரியை 1977 ஆண்டு தொடக்கம் 1981 ஆண்டு காலம் வரை 4 ஆண்டுகள் அங்கு டிப்ளமா பட்டத்தை பெற்றதற்காக கற்றுக்கொண்டேன். கதகளி நான் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் காப்போதா சாதனதர பரீட்சைகள் காரணமாக நான் அதை நிறுத்திவிட்டு பரீட்சைக்கு ஆயத்தமாய் அந்த வேலைகளில் ஈடுபட்டதால் அந்த கதகளி நடனத்தை நான் நிறுத்தி விட்டிருந்தேன். பின்பு இந்த பல்கலைக்கழகத்துக்கு அகாடமிக்கு செல்வதற்கு நான் பரதநாட்டிய துறையை தேர்ந்தெடுத்தேன். அந்த நேரத்தில் எனது சகோதரி இந்தியாவில் போய் பத்மா சுப்பிரமணியவர்களிடமும் குரு கோபிநாத் அவர்களிடம் கற்று வந்திருந்தார்கள். அவர்களிடம் நான் பரதநாட்டியத்தை சிறிதளவு கற்றிருந்தேன். ஆகையினால் பரதநாட்டியத்தை தேர்ந்தெடுத்திருந்தேன் அகாடமியில் கற்பதற்காக. அங்கு நேர்முக பரீட்சை வைப்பார்கள். ஆனால் நான் படித்ததோ கதகளி. அந்த நேர்முக பரீட்சைக்கு நான் செல்லும் பொழுது நளினி அரசரட்னம், மீனா கரஞ்சல் ராஜா அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அரங்கேற்றம் செய்துவிட்டு பெரிய அரங்கேற்றத்துக்குரிய அல்பத்தோட வந்திருந்தார்கள். அவர்களை கண்டதும் எனக்கு மிகவும் பயமாக வந்துட்டு, எனக்கு நான் பரதநாட்டியத்தில் கதகளி தானே படிச்சுட்டு வந்து எனக்கு சரியான பயமா இருந்தது. அத்துடன் செல்வி சாந்தா பொன்னுத்துறை அவர்கள் அந்த நேர்முக பரீட்சையில் பயிற்சியராக அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தினுடைய டீனாக இருந்தவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் இந்திரபாலர் அவர்கள். சாந்தா பொன்னுத்துறை அவர்கள் இருக்கிறார், நான் என்னமா செய்ய போறேன்ற ஒரு பயத்துடன் தான் போய் இன்டர்வியூ நேர்முக பரீட்சையிலே நான் சமூகம் அளித்திருந்தேன். இருந்த பொழுதிலும் நான் என்ன அளவில் நான் பிழையாக செய்கிறேனோ என்ற ஒரு தயக்கம் தான் என்னிடம் காணப்பட்டது. இருந்த பொழுதிலும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் செல்வி சாந்தமனுடைய அவர்கள். அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். என்ன காரணத்துக்காக என்னை தேர்ந்தெடுத்தார்களோ தெரியவில்லை. சிலவளை யோசிச்சிருக்கலாம்.
இத கொஞ்சம் திருத்தி கொண்டு போகலாம் என்று என்ற யோசனை மிஸ்ஸுக்கு இருந்திருக்கலாம். அதன் காரணமாக என்ன தேர்ந்தெடுத்தார்கள் நினைக்கிறேன். அந்த அதன் மூலமாகத்தான் நான் உங்கள் இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டேன். அதற்கு பிறகு தொடர்ந்து நான் அது அந்த காலகட்டத்தை கூறிக்கொள்கின்றேன். முதலாவது வருடத்தில் நாங்கள் கிருஷாந்தி ரவீந்திர அவர்கள் தான் எங்களுக்கு வகுப்பு எடுப்பார்கள். அடவு தான் முதல் வருடத்திலே எடுப்பார்கள். அந்த அடவுல சரி நாங்கள் திருப்திகரமாக செய்யாவிட்டால் எங்களை ஃபெயில் பண்ற சந்தர்ப்பங்கள் கூட அமைந்திருந்தது. வியாழக்கிழமைகளில் மட்டும் செல்வி சாந்தா பொன்னுத்துரை அவர்களிடம் எங்களுக்கு வகுப்பு நடக்கும். அந்த நேரத்தில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. யசோதரா விவேகானந்தன், பத்மரஞ்சி உமாசங்கர், ஜெயந்தி ஆறுமுகம், ஜெயந்தி சதாசிவம் 4 பேர். அவர்களுடன் சேர்ந்துதான் நாங்கள் அந்த வியாழக்கிழமை அடவு ஆட வேண்டும். அவர்கள் ஃபைனல் இயர் இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு படித்திருப்பார்கள் எங்களுக்கு சரியான பயம். எனக்கு வீட்டுல இருந்து ஒலிக்கிறேக்கே வயிறு நெஞ்செல்லாம் ஏதோ செய்யும். இன்னைக்கு சாந்தாமிட்ட கிளாஸ் இந்த ஒரு பயம்தான் இருக்கும். எப்படியடா அந்த வியாழக்கிழமை காலையில 9ல இருந்து 12 மணி மட்டும் எப்படியோ ஆடி கலைச்சு இந்த நேரத்தை போக்க எப்படி நாங்கள் மனப்பயம்தான் இருந்தது. இருந்தாலும் ஆனால் இப்பத்திய பிள்ளைகள் மாதிரி அந்த நேரத்துல அந்த முதலாங்காலம் 2ஆங்காலம் 3ஆங்காலம் 2ஆங்காலம் 1ஆங்காலம் தொடர்ந்து செய்துதான் அந்த அடவு நாங்கள் நிப்பாட்ட வேணும். இடையில நான் அரமண்டி இருக்காமல் விட்டாலோ இல்லாட்டி செய்யாமல் அந்த அடவுகளை நான் செய்யாமல் எழும்பி நின்றுட்டேன் என்றால் திரும்ப நான் தனியா ஆட வேண்டும் அந்த அடவுகளை. அந்த அளவு அப்படியான ஒரு ஆசிரியர் தான் குருவுடன் தான் நான் கற்றேன். செல்வி சாந்தா பொன்னுத்துரை அவர்களை பற்றி கூறுவதா இருந்தால் அவர்களுடன் நாங்கள் கதைத்ததுன்றது குறைவு. நான் எண்ணி சொல்லலாம் இவ்வளவு வசனங்கள் தான் நாங்க கதைச்சிருப்போம் உண்டு. ஆனால் அவருடன் ஏற்று வேண்டுவோம். ஒரு நாள் எனக்கு எனக்கு பேசிட்டார், இதுக்கு வீட்டுல இருந்து சட்டிபான கழுவலாமே இங்க வந்து கருத்தல் தாரத்துக்கு அப்படின்னு கூட பேசுவாங்க. ஆனா எனக்கு அவன் மீது அந்த கோபம் ஏற்படாது. அழுகையா இருக்கும். ஒரு நான் கடைசி பிள்ளை ஒரு டைம் பேச்சு வேண்டி இருக்க மாட்டேன். இருந்தாலும் அடுத்த நாள் கிளாஸுக்கு போவோம். அந்த இப்ப மாதிரி எங்களுக்கு அந்த ஆசிரியரை நாங்கள் குறை கூறுவதோ பேசுவதுன்றது இல்லை. அவ என்னுடைய நன்மைக்காக தகவலை பேசுகின்றன. அந்த நேரத்துல எங்களுக்கு மனத்துக்கு கவலை இருந்தாலும் அடுத்த நிமிஷம் மறந்துடும். அப்படி போய்கொண்டிருந்தேன். எனக்கு அவவுடன் பிடித்த விடியம், நான் அவளை பின்பற்றின விஷயம் என்று கூறுவதா இருந்தால், அவ ஒரு கையில தட்டுக்களி தட்டும், மற்ற கையில சுருதி பெட்டி போடும், வாய் பாடும். இந்த 3ம் பிசகாமல் செய்வார்கள். அதை பார்த்து எனக்குள்ள நான் பின்பற்ற வேணும் என்றது. நான் எனது மாணவர்களுக்கும் பாடிக்கொண்டேதான் நான் தட்டுவேன். சுருதிப்பட்டி போடுவதில்லை, பாடிக்கொண்டு தட்டுற திறனை நான் வளர்த்து கொண்டேன். சாந்தா பொன்னுத்துரை அவர்களிடமிருந்து தான் அதை நான் கற்றுக்கொண்டது. மற்றது நாங்க எங்களுக்கு சுவையிடம் காரணம் என்றால் அவருக்கு பக்கத்துல நாங்க உட்காரலாம். உட்கார்ந்து அவரோட சேர்ந்து நாங்க பாட வேண்டும், தாளம் போட வேண்டும். சுருதி கொஞ்சம் பிசகினாலும் பேச்சுத்தான் நடக்கும். ஆனா சில வேளை நாங்க நினைப்போம் பக்கத்துல இருக்கிறதும் பார்க்க எழும்பி ஆடிடலாம், இயலாத நேரத்திலும் கூட ஆடிடலாம்னு சொல்லி 9 மணிக்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண. நான் போக போக அதுக்கு முதலே வந்து கிளாஸ் ஆரம்பிப்பா. 12 மணிக்கு முடிவு விழுந்தாலும் 12 மணிக்கு எங்களுக்கு விட மாட்டா. 12:30 12:45 ஆகும். நாங்கள் வெளியில வந்து தண்ணி குடிக்க விட மாட்டார்கள். அந்த உள்ளுக்குள்ள நாங்க ஒண்ணுமே செய்யலாது. வெளியில வந்து நாங்க பைப்பை திறந்து விட்டுட்டு எல்லாருமே பைப்ல அடிபட்டு தண்ணி குடிப்போம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாங்க கஷ்டப்பட்டு படிச்சாங்க. ஒரு அடவு வந்து எத்தனையோ தடவைகள் திருப்ப எங்களை வச்சு அட வச்சிருக்கிறோம். அதிண்ட பிரதிபலன் எங்களுக்கு கிடைத்தது.
அப்படி நாங்கள் படித்தபடியால்தான் இந்த அளவுக்கு நான் இருக்கிறதற்கு சாந்தாகுணத்திரி அவர்கள் மிக முக்கியமான காரணம். ஆனா நான் இதுவரையில இன்னும் எனக்கு ஆசை கதைக்கிறதுக்கு பயம், போன்ல கூட கதைக்கிறதுக்கு பயம். நான் ஒவ்வொருத்த நம்பர் கேட்பேன், மிஸ் நம்பர் இருந்தா தாங்கன்னு கேட்பேன். நான் இதுவரையில கதைக்க போவேன். அன்றைக்கு தேவகி கதைச்ச பிறகு நம்பரை எடுத்து ஒருக்கா மிஸ்ஸோட கதைக்கணும்ன்ற ஒரு ஆசை ஏற்படும். என்ன அவளாலதான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கின்றேன்றது நான் எந்த காலத்திலே மறக்க மாட்டேன். அவ நான் முன்மாதிரியாக பாவித்துத்தான் நான் வகுப்பெடுப்பேன். நான் மாணவர்களுக்கும் அவளுடைய வகுப்பெடுக்கிற விதங்களை நான் அடிக்கடி கூறுவேன். ஆனபடியா என்னுடைய மாணவர்களும் கூட சில பேர் பாட்டுக்கு ஆடுறதுக்கு பழகி கொண்டார்கள். சில பேர் சொற்கட்டுக்கு மட்டும்தான் செய்வார்கள். பாட்டை படிச்சோன்னு அவர்களால அந்த நடன உருப்படியை செய்ய முடியாம இருக்கும். ஆனால் நான் என்னிடம் படித்த பிள்ளைகள் கூறுவார், மேடம் பாட்டு படிங்க சொற்கட்டு வேண்டாம். அப்படி ஒரு இதை எனக்கு ஊட்டியது செல்வி சாந்தாகுணத்திரி. அதே நேரத்துல நான் கிருஷாந்தி மிஸ்ஸையும் மறக்க மாட்டேன். கிருஷாந்தி மிஸ் தானே ஸ்டார்ட்ல இருந்து எங்களுக்கு அடவுகள் எடுத்தவ. அவவோட இப்ப சாந்தா மிஸ்ஸோட பழைய ஒரு பயபக்தியோட கலந்த ஒரு குரு. கிருஷாந்தி மிஸ்ஸோட படைக்க ஒரு அம்மாவோட அம்மாக்கு கிட்ட நாங்கள் எப்படியோ நெருங்கி போலாம் தானே, அந்த மாதிரி தான் கிருஷாந்தி மிஸ்ஸோட பழகினேன். கிருஷாந்தி மிஸ் கூடுதலா நான் அவாவோட எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அவ கலை விழாதுகள் அவ செய்யும் பொழுது நான் படிக்கிற காலத்தில் என்ன வீட்டை கூப்பிட்டு என்னையும் வச்சு கொண்டுதான் பழக்குவாங்க. நானும் சில உதவிகள் மாணவர்களுக்கு செய்திருக்கிறேன். நான் கேதாரகவளத்து இல்லானா கூட நான் முறைப்படி பயிலவில்லை. அவ பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுப்பாதானே, அதை என்னையும் சேர்த்து விடுவா. அதிலேதான் நான் உண்மையில அந்த கேதாரகவளத்து இல்லானா கூட நான் பழகினேன். ஆண்டு விழாக்களுக்கு செய்வா. மற்றது அவளுடைய அரங்கேற்றத்துல கூட முதல் அரங்கேற்றத்துல கூட நான் அவ பக்கத்துல இருந்திருக்கிறேன். என்ன பக்கத்துல வச்சிருந்திருக்கிறா. வர்ணத்தின் கூட நான் தாளங்கள் சொல்வதற்கு என்ன வச்சிருந்தா. அத்துடன் கிருஷாந்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நட்டுவாங்க இதுக்கு நான் NCMS வடையிலங்க சங்கீதத்தை எக்ஸாமுக்கு அவாண்ட ஸ்டூடெண்ட்ஸ் செய்யும் பொழுது அவ பரீட்சகராக கடமையாக்குவா. அந்த நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு நான் நட்டுவாங்கம் பண்ணிருக்கேன். ஒரு அனுபவம் அப்படி நட்டுவாங்கணும் நான் பண்ண உள்ளே நுழையும் பொழுது அந்த நேரத்தில் வட இலங்கை சங்கீத சபைக்கு இணைப்பாளராக செல்வி சாந்தாகுணத்திரி அவர்கள் இருந்தார்கள். நான் முதலாக நட்டுவாங்கம் பண்ண போறேன். அந்த நேரம் பார்த்து மிஸ் உள்ளுக்குள்ள நுழைந்து பார்த்து கொண்டிருந்தேன். நான் நட்டுவாங்கம் அலாரிக்கு தான் நட்டுவாங்கம் செய்து கொண்டிருந்தேன். பார்த்துட்டு வெளியில போனவா. அப்ப எங்களோட சகோதரி நாளாயினி அவ சாந்தாக்கான்னு சொல்லி அவளோட நல்ல கதைப்பா. அப்ப அவட்ட உங்களை கண்டுட்டு பயந்து போய் இருந்தா ஷாமினி அப்படின்னு சொன்னேன்னு. அப்படா கண்டு எனக்கு சொன்ன நல்ல தட்டுலே ஏன் நான் தட்டுக்களி இல்லாம நிலத்துல தான் அந்த களியால நான் தட்டினேன். அப்ப தட்டுக்களி இல்லையான்னு அதுக்கு பேச்சு நடந்தது. நல்லா தட்டிரண்டு என்ன மெச்சி கொடுத்த. தேவை கூறியது போல நேரடியாக சொல்ல மாட்டா சாந்தம். அவ திருப்தி காண்பது என்பது கொஞ்சம் குறைவு இருந்தாலும் எங்களை பற்றி மற்றவர்களிடம் கூறுவது கேட்டிருக்கிறேன். ஏன்னா கூட பஸ்ஸுக்குள்ள கண்டுட்டு ரிசல்ட்ஸ் போய் பார்த்துட்டீங்களான்னு எங்களுக்கு அவளோட கதைக்க பயம். ஆனா போய் பாரும். ஆனா ரிசல்ட்ஸ சொல்ல இல்ல, பயத்துல தான் இருந்தோம். போய் பாரும். நான் திரும்பவும் கூறுவது, நான் எனது குருமார்களை எந்த காலத்திலும் மறக்க மாட்டேன். நிச்சயமாக இத்தனை ஒரு பெரிய நீண்ட ஒரு கற்பித்தல் அனுபவம் இருந்தாலும் நீங்கள் கற்ற அனுபவம் என்பது இன்னமுமே உங்களுக்கு பசுமரத்தாணி போல இருக்கிறது.
அந்த கற்றல் அனுபவத்தின் சுவை, அதனோட அழகு, நீங்கள் அப்ப இருக்கும்போது என்ன ஒரு உணர்வில் இருந்தீங்களோ அதே உணர்வை மீட்டி பார்த்து இப்போ எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உண்மைக்குமே இந்த இடத்துல உங்களுக்கு மிக சீர்வர அந்த நாட்டிய கலையை கற்பித்த குருமார்களின் பாதங்களை இந்த ஞானச்சேர்த்தினூடாக நாங்களும் நமஸ்கரித்துக் கொள்கிறோம். இதை தொடர்ந்து உங்களது பயணம் ஒரு ஆசிரியராக நீங்கள் ராமநாதன் நுண்கலை கல்லூரியில் பயின்ற பிறகு ஆசிரியராக வெளியேறினீர்கள். எங்கு உங்கள் கற்பித்தல் துறை ஆரம்பமானது? அப்போது உங்களோடு உடன் இருந்து வேறு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? அந்த காலகட்டத்தில் நாங்க 81ஆம் ஆண்டு நான் பாஸ் அவுட் பண்ணினேன். 84ஆம் ஆண்டு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்கினார்கள். அந்த நேரத்தில் நடனத்துறைக்கும் பட்டதாரி ஆசிரியர்களை ஆசிரியராக நியமித்திருந்தார்கள். நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தான் தெரிந்து கொண்ட பொழுதும் எங்களில் நிறைய பேரை மலையகத்துக்குத்தான் அனுப்பினார்கள். உதாரணமாக நுவரெலியா மாவட்டத்துக்கு திருமதி குவானந்தினி, அனுஷா, ரத்னலட்சுமி என்பவரும், என்னை பதுளை மாவட்டத்துக்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நளினி அரசரட்னம் கண்டி, நல்லினி அவங்க கண்டி, சுமதி போன்றவர்களை மலையகத்துக்குத்தான் கூடுதலாக அனுப்பி வைத்திருந்தவர்கள். எங்களுக்கு முதல் நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு சிலர் ஆசிரியராக இருந்திருக்கிறார். புவனா இந்த பரித்துறையை சேர்ந்தவர் இருந்த பொழுதிலும் அவர்களும் தங்களுடைய வேலை பளு காரணமாக அங்கே நுவரெலியா மாவட்டத்தில் சில வகுப்பறைகள் நடன இதுகள் இல்லாத காரணத்தினால அவர்கள் இடமாற்றம் பெற்று திரும்பவும் யாழ்ப்பாணம் வந்தார்கள். எனக்கு பதுளை மாவட்டம் கிடைத்தபடியால அந்த 83 கலவரம் இடம்பெற்ற காரணத்தினால என்னை பதுளைக்கு அனுப்புவதற்கு வீட்டில பயந்தார்கள். வேண்டாம், பதுளை பிரச்சனை தான் என்று இருந்த பொழுது நான் மினிஸ்ட்ரியில தொடர்பு கொண்டு நுவரெலியா மாவட்டத்துக்கு எனது நியமனத்தை பெற்றுக்கொண்டேன். நுவரெலியா மாவட்டத்துல ஒரு பிளாக் பூல் சென்ட் அந்தோனிஸ் என்ற பாடசாலையில் நான் ஆசிரியராக எனக்கு முதல் நியமனம் கிடைத்தது. அந்த நேரத்தில் ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் ரத்னலட்சுமி அவர்களும், கொன்வென்ட்ல அனுஷாவும், ஹோலிட்டன் காலேஜ்ல குவானந்தி அவர்களும் இருந்தார்கள். நாங்க 2 பேரும் நுவரெலியா டவுன்ல, அவங்க ஹட்டன்ல இருந்தாங்க. இருந்த பொழுதிலும் எங்களுக்கு அந்த நடனத்தை கற்பிப்பது என்பது மிகவும் சிரமமாக இருந்தது. வகுப்பறை இல்லை, வேறு பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. அதனால் நான் முதல்ல விஞ்ஞான பாடமும் சமய பாடமும் தான் கற்பித்துக் கொண்டிருந்தேன். இருந்த பொழுதிலும் தமிழ்த்தின போட்டியல் எல்லா இடமும் நடக்கும் தானே, அந்த நேரங்களில் மட்டும் அந்த மாணவர்களை தயார்படுத்தி கொண்டு போவோம். வேறு நிகழ்ச்சிகள் இருந்தால் அந்த நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கொண்டு போவோம். அதுக்கு பின்பு எனக்கு நுவரெலியா நலிலை பாட்டிக்க நீர் பாடசாலையில் இடமாற்றம் பெற்று நுவரெலியா டவுன்ல டீச் பண்ணேன். ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டேன். அந்த காலகட்டத்தில் பிரத்திய வகுப்புகளை பாடசாலையில் எடுத்திருந்தேன். அந்த நேரம் அனுஷா கான்வென்ட்ல ஹட்டன் கான்வென்ட்ல கற்பித்துக் கொண்டிருந்தவர். அவர் வெளிநாடு செல்வதன் காரணமாக என்னிடம் எனது பாடசாலைக்கு வந்து தனது பிரத்யேக வகுப்புகளை என்னிடம் பொறுப்பு தந்தார். அதன் காரணமாக நான் ஹட்டனுக்கு நுவரெலியாவில் இருந்து ஹட்டன் சென்று அவரது வகுப்புகளை எடுத்திருந்தேன். அந்த நேரத்தில் தொலைக்கல்வி ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு செல்லாமல் தொலைக்கல்வி மூலம் பயிற்சியை மேற்கொள்ளலாம். அந்த ஆசிரியர் தொலைக்கல்வி நிலையத்திலும் அவர் போதனாசிரியராக இருந்துள்ளார். அந்த பதவியும் எனக்கு போதனாசிரியர் கிடைத்தது. அந்த நேரம் அங்கும் நான் போதனாசிரியராக கடமையாற்றி கொண்டிருந்த வேளை ஹட்டன்ல இருந்து நுவரெலியால இருந்து நான் ஹட்டனுக்கு சென்று பிரத்திய வகுப்புகளும் சனி ஞாயிறுகளில் மேற்கொண்டிருந்தேன்.
அந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் தவிர ஏனைய ஏதாவது சிரேஷ்ட ஆசிரியர்கள் என்று அந்த மலையகத்தில் இருந்திருக்கிறார்களா? பாடசாலை மட்டத்தை தவிர இல்லை, மலையத்தில் பண்டாரவளையில் ஷாமினி ராமநாதன் அவர்கள் சங்கீத ஆசிரியர் இருந்தாலும் அவர் நான் படிக்கும் பொழுது அவர் ஃபைனல் இயர் படித்தவர். அவர் துணைப்பாடமாக பரதநாட்டியத்தை எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவர் பண்டாரவளையில் நடனத்தை கற்பித்துக் கொண்டிருந்தார். அதை தவிர வேறு ஆசிரியர்கள், நடன ஆசிரியர்கள் அங்கே இருக்கவில்லை. மலையகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 35 வருட காலங்களாக உங்கள் சேவையை ஆற்றியிருக்கிறீர்கள். பல்வேறு இடங்களில், நுவரெலியா, ஹட்டன், பல இடங்களில் உங்கள் சேவை ஆற்றியிருக்கிறீர்கள். இந்த மாணவர்களின் வரவேற்பு எவ்வாறு இருந்தது அந்த காலகட்டத்தில்? என்னை பொறுத்த வரையில் இந்த மாணவர்கள் திறமை மிக்கவர்கள் என்றுதான் கூற வேண்டும். கிராமிய நடனங்கம் போன்றவைகளில் அவர்கள் கூடின ஆர்வம் காட்டினார்கள். அந்த ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால்தான் பரதநாட்டியத்தை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டது. இருந்த பொழுதிலும் என்னை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஈடுபாடு நிறைய காணப்பட்டது என்பதுதான் கூறலாம். நீங்கள் கற்பித்தல் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்துக்கு மென்பொருளிலும் இப்பவும் இருக்கிற மாற்றம் என்ன வந்திருக்கிறது மாணவர்களுக்கு இடையிலே பரதநாட்டியத்தை பொறுத்தவரை? மாற்றம் என்றால் முன்பு இந்த நடன பாடத்தை ஒருவரும் ஒரு பாடமாக எடுப்பதில்லை. நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் பாடமாக எடுப்பதில்லை. நாங்கள் கூட நடன பாடம் ஒரு பாடமாக படிப்பிக்கவில்லை பாடசாலையில். வேறு பாடங்களைத்தான் நாங்கள் கற்பித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நிறைய மாணவர்கள் இந்த பரதநாட்டியத்தை ஒரு பாடமாக கற்கின்றார்கள். அத்துடன் சேர்த்து நான் கூறுகின்றேன், நான் ஹட்டன்ல கிளாஸ் எடுக்க போய் அந்த பாதையால தான் போய்வேன். 10 தாண்டித்தான் போக வேண்டும். நான் போகும் பொழுது நான் நினைக்கிறேன், நான் 90, 91, 92 வகுப்பு பிரத்திய வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த நேரம் 91ஆம் ஆண்டு ஸ்ரீபாதா தேசிய கல்லூரி கட்டிடம் கட்டி இருந்தது. அந்த முன்னுக்கு கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு போகணும் காலேஜுக்கு. அதுக்கு முதல்ல ஒரு போர்டு போட்டிருக்கும், ஸ்ரீபாதா கல்லூரி என்ற போர்டு இருக்கும். அந்த அந்த காலத்தில் அந்த மெரூன் கலர்ல போர்டு என்றது இல்ல, சும்மா கருப்பு வெள்ளை போர்டு தானே கூடுதலாக இருக்கும். அந்த பலகையை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது, அந்த கல்லூரிக்கு செல்ல வேணும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. அதே காலத்துல நான் போதனாசிரியராக கடமை செய்யற அந்த நிலையத்தில் உள்ள சிரேஷ்ட போதனாசிரியர் அவர் என்னிடம் கூறினார், ஷாமினி அப்ளிகேஷன் வந்திருக்குது ஸ்ரீபாத தேசிய கல்லூரிக்கு, நீங்க அப்ளை பண்ணலாம் தானே, அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரம் அங்கு இன்னொரு போதனாசிரியர் டைரக்டர் இப்ப இருந்துட்டா, அவ தங்களோட வீட்டுல இருந்த பேப்பரை அடுத்த நாள் எனக்கு கொண்டு தந்தா, இது அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்க இதண்டு போடுங்க, இதுல விவரம் இருக்குன்னு சொல்லி. அப்ப நான் உடனடியாக அதை அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து நிரப்பி போட்டேன். இன்டர்வியூ நேர்முக பரீட்சைக்கு தோற்றினேன். அந்த நேரத்துல கேட்டிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் நான் சாந்தா மோனி அவர்களை, விஷாந்த் மிஸ் அவர்களை ஞாபகப்படுத்திட்டு, டிவிஷன் இருந்தால்தான் அந்த பதவிக்கு நாங்க போகலாம். 2nd கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருந்தா தான் போகலாம். அந்த 2nd கிளாஸ் எனக்கு இருந்ததன் காரணமாக எடுபட்டேன். 1992ஆம் ஆண்டுல இருந்து மே மாசம் 11ஆம் தேதியில இருந்து ஸ்ரீபாத தேசிய கல்லூரிக்கு அந்த காலத்தில் உதவி விரிவுரையாளராகத்தான் நியமனத்தை கொடுத்திருந்தார்கள். அங்கு நியமனம் பெற்று 92ஆம் ஆண்டுல இருந்து அங்கு நியமனம் பெற்று சென்றேன். ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு விரிவுரையாளராக உங்கள் தளத்தினை
மேம்படுத்துவதற்கு ஸ்ரீபாத கல்லூரியில் உங்களை தெரியாதவர்கள் யாராகவும் இருக்கவே முடியாது. அத்தனை ஒரு பெருமைகளையும் புகழையும் உங்களுக்கு ஈட்டி தந்த அந்த கல்லூரிக்குள் நீங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கும் உங்கள் குருமாரின் ஒத்துழைப்பும் அவர்கள் கற்றுக் கொடுத்த வித்தையும் தான் மூல காரணம் என்று நீங்கள் குறிப்பிடும் பொழுது உண்மையிலேயே நிகழ்கிறது. இந்த குருவானவர் எங்களுக்கு கற்பிக்கும் காலம் தவிர்த்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களது எத்தனையோ மேம்பாட்டுக்கும் எங்கள் படிநிலைகளுக்கும் உதவி புரிவார், துணை நிற்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எமது சம்பிரதாயமான பாரம்பரிய கலைகளும் இதைத்தான் சொல்கின்றன. இந்த குருவின் அவசியமும் குரு பரம்பரை தொடர்வும் என்றதுதான் ஞான சிற்பியினூடான ஒரு முக்கிய நோக்கமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் ஸ்ரீபாத கல்லூரியில் உங்களது அனுபவம் பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஏனென்றால் நீங்கள் ஒரு உதவி விரிவுரையாளராக ஆரம்பித்த அந்த நிலை கடைசியில உங்களை ஒரு உப பீடாதிபதியாக உயர்த்தி இருக்கிறது. இது ஒரு மிக ஒரு அளப்பரிய ஒரு சாதனை காலம். இதனை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமாம், நான் ஸ்ரீபாத தேசிய கல்லூரியையும் நான் என்றென்றும் மறக்க முடியாது. எனது மேம்பாட்டுக்கு கூடியளவு வழிவகுத்து தந்தது ஸ்ரீபாத தேசிய கல்லூரி தான். நான் முதன்முதலாக அங்கு சென்ற பொழுது அங்கு நடனத்துறை இருக்கவில்லை. நான் அழகியல் கல்வியைத்தான் அவர்களுக்கு கற்பித்தேன். அங்கு ஒவ்வொரு விதமான பாடநெறிகள் இருக்கும். தமிழ் பிரைமரி ஆரம்ப கல்வி, கணிதம், விஞ்ஞானம், இந்த 3 பாடநெறியில் தான் நான் சென்ற காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கான அழகிய கல்வி பாடத்தினைத்தான் நான் அங்கு சென்று கற்பித்தேன். அழகிய கல்வியில் என்று நான் சென்றாலும் கூட அங்கு வரும் மாணவர்கள் நிறைய நடன நிகழ்ச்சிகளை வழங்குவார்கள். வேறு நடன நாடக இது நிறைய நிகழ்ச்சிகளை வழங்குவார்கள். அதில் நான் நிறைய பங்கு பற்றி மாணவர்களை மேடியேற்றி இருக்கின்றேன். முதலாக எனக்கு ஞாபகம் 93ஆம் ஆண்டளவில் தேசிய கல்வியற்ற முதலாக தமிழ் மொழி மூலமாக தோன்றிய கல்வி கல்லூரி தான் ஸ்ரீபாத தேசிய கல்வியற் கல்லூரி. தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கிடையான விளையாட்டு போட்டி இடம்பெற்றது. அங்கு தமிழ் விரிவுரையாளர், நடன விரிவுரையாளர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் டிஸ்பிளே, தமிழ்ல சொல்ல தெரியல, ட்ரில் டிஸ்பிளே ஒன்று செய்வதற்கு அவர்கள் கூறினார்கள். ஒரு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற மாதிரியான விஷயம் ஒன்றை செய்வோம் சொல்லி ஒரு 75 மாணவர்களை கொண்டு கொழுந்து, அந்த பகுதிக்கு உரிய கொழுந்து, கோலாட்டம், செம்பு 3ஐயும் வைத்து முதலாக ஒரு ட்ரில் டிஸ்பிளே அது வெற்றிகரமாகவும் அமைந்திருந்தது. 2000 ஆண்டளவில் அமைச்சர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களின் இந்திய நடன பாடத்துறை சேர்க்கப்பட்டது. நடனமும் சங்கீதம் ஏனைய பாடநெறிகளுடன் இந்த நடனமும் சங்கீத பாடநெறியும் 2000 ஆண்டளவில் தொடக்கி வைக்கப்பட்டது. இருந்த பொழுதிலும் அங்கு அந்த 11 மாவட்டத்தில் இருந்துதான் அந்த காலகட்டத்தில் 9 மாவட்டம் இருந்த மாணவர்களைத்தான் அங்கு உள்வாங்குவார்கள். ஆனால் அந்த 9 மாவட்டங்களிலும் மலையகத்தில் நடன ஆசிரியர் இல்லாதன் காரணத்தினால உயர்தர வகுப்பில் நடன பாடத்தை ஒருவரும் எடுப்பதில்லை. ஆகையினால் உயர்தரத்தில் நடன பாடம் எடுப்பவர்களைத்தான் அங்கு சேர்த்துக் கொள்வார்கள். அதன் காரணமாக ஒரே ஒரு மாணவி மட்டும்தான் 2000 ஆண்டளவில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட. அதுவும் அவர் எனது சகோதரியிடமும் திருமதி லீலாம்பிய செல்வராஜாவுடனும் கொழும்பில பிரைவேட் கிளாஸ்ல படிச்சிருக்கிறார். ஆனா எட்டியாந்தோட்டையில தான் நான் ஸ்கூல் படித்தபடிய அப்ப ஒரு மாணவர் தான் உடன் ஆரம்பிக்கப்பட்டது. 2வது வருடத்தில்
ஒரு மாணவர்களுமே தகுதி பெறவில்லை. அதன் காரணமாக அமைச்சர்கள் ஒன்று கூடி கலைத்து அதோட தர கொஞ்சம் ஏல இருந்து ஓயில்ல காப்போத சாதாரண தரத்தில் சித்தியுடன் உயர்தரத்தில் வேறு 3 பாடங்கள் இருந்தால் உள்வாங்கப்படுவார்கள் என்று கூறி அப்படி உள்வாங்கப்பட்டார்கள். அதன் பின்பு நிறைய மாணவர்கள் அங்கு உள்வார்கள். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், காப்போத சாதனத்தில் கிரெடிட் என்பது அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. அந்த மாணவர்களைத்தான் நான் கற்பிப்பதற்கு அமைந்திருந்தார்கள். ஒரு சில மாணவர்கள் சிறப்பாக செய்யக்கூடிய மாணவர்களும் இருந்தாலும் ஆனால் அங்கு உள்வாங்கப்பட்டதன் பின் அந்த மாணவர்கள் உத்வேகத்தில் நிறைய பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். ஈவினிங் அந்த அவர்கள் அங்கே இருந்துதான் கற்க வேண்டும். ஆகையினால் நாங்கள் இரவில கூட அவர்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். அதன் காரணமாக எனக்கு வெற்றி ஏற்பட்டுதான் கூறலாம். காலம் கொஞ்சம் போக போக காப்போத உயர்தரத்துடன் வரக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் இப்போது உருவாகி இருக்கிறார்கள். இப்போ காப்போத உயர்தர மாணவர்களை மட்டுமே எடுக்கின்ற இந்த நிலைமைக்கு ஸ்ரீபாத தேசிய கல்லூரி வந்திருக்கின்றது. மேலும் கூறுவதாக இருந்தால் என்னை வளர்த்த கல்லூரி ஸ்ரீபாத தேசிய கல்லூரி. நான் அங்கு நடனத்துறை மட்டுமல்லாமல் ஒழுக்கம் சம்பந்தமாகவும் மாணவர்களிடம் கூடிய அக்கறை கொண்டவனாக இருந்ததன் காரணமாக படிப்படியாக எனது பதவிகளும் உயர்ந்த நிலையில் காணப்பட்டது என்பது கூறலாம். ஆமாம், ஒரு மாணவர்களை தயார்படுத்துவது என்பது ஒரு மிகுந்த ஒரு ஆற்றலும் ஆளுமையும் வேணும். அந்த வகையில் ஒரு ஆளுமையான ஒரு நடன ஆசிரியர் என்று மலையகத்தில் உங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்ல கேட்டிருக்கிறோம். ஒரு மாணவர்கள் பலரை நீங்கள் ஆசிரியராக்கி அந்த ஆசிரியர்கள் இன்று கற்பித்தல் துறையில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிற அந்த அளவுக்கு உங்கள் அறிவினையும் நடனத்துறையின் திறமைகளையும் நீங்கள் அடுத்த சந்ததிக்கு நீங்கள் கையளித்திருக்கிறீர்கள். அந்த பெருமை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வாறு உங்கள் குருமாரை என்ற வரைக்கும் நினைக்கிறீர்களோ அதே போல உங்களிடம் பயின்று கற்றல் தொழிலில் கற்பித்தலில் இருக்கின்ற மாணவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் நிச்சயம் உங்களது வழியில் உங்களது கற்பித்தல் யுக்திகளை கையாள்வார்கள் என்றும் உங்களை மறவாது போற்றி பாடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் கூட ஒரு கண்டிப்பான ஆளுமையான ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். இது உங்கள் கற்றல் அனுபவத்தினால் நீங்கள் அப்படி இருந்தீர்களா, இல்லை உங்கள் தன்மையின் பாங்கு அவ்வாறு இருந்ததா? எனது கற்றல் அனுபவம் கூட தான். என்னது குருவும் அந்த விதத்தில் தான் அமைந்திருந்தார். அத்துடன் நான் பார்ப்பதற்கு கண்டிப்பானவர்களா இருந்தாலும் ஏனைய விதத்தில் நான் மாணவர்களுக்கு உதவி செய்வதில் நிறைய உதவிகளை புரிந்திருக்கின்றேன். கண்டிப்பாக இல்லாவிட்டால் அவர்கள் சோம்பேறியாகி விடுவார்கள். ஆகையினால் உண்மையில் நான் மாணவர்களுக்கு ஈவினிங் அவங்களோட பின்னேரம் டீக்கு பிறகு 4:45 5 மணிக்கு எனது நடன வகுப்பில் இருக்க வேண்டும் என்று கூறியிருப்பேன். நான் சில நேரங்களில் செல்வது கிடையாது. இருந்தாலும் எந்த நேரத்தில் செல்வேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகையினால் ஈவினிங் பின்னேற பயிற்சிகளுக்கு அவர்கள் ஒழுங்காக வந்து இருந்தார்கள். ஆனா நான் அவர்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் கூறிக்கொண்டேன், ஒருத்தர் குறை சொல்றது இருக்கக்கூடாது. அந்த ஹாஸ்டல்ல இருந்தாங்க, எங்களுக்கு சொல்ல முடியல, இந்த ஹாஸ்டல்ல உள்ளாக்கள் மட்டும் வந்து பழகிறது அந்த இருக்கக்கூடாது. 10 பேர் அந்த வகுப்புல இருந்தா 10 பேரை நான் வரைக்கும் இருக்கணும். ஆனா அந்த விதத்திலே மாணவர்களும் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்படி பயிற்சியை மேற்கொண்டதன் காரணமாகத்தான் நான்
அவர்களுடைய வருட முடிவில் அரங்காட்சிகை என்பது அதை நான் குறிப்பிட வேண்டும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக விமர்சிக்கலாம். இருந்தாலும் இந்த மலையத்தை பொறுத்த வரையில் அவர்களுக்கு இந்த அரங்கேற்றம் அரங்காட்சி என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம். காசை பொறுத்தளவிலும் கடினம். ஆகவே அவர்களுக்கு நான் இந்த பெருமையும் எனக்கு அதையும் கூற வேண்டும். முதலாக அரங்கேற்றத்தை நுவரெலியா மாவட்டத்தில் செய்த பெருமை எனக்கு உண்டு. அதுவும் 2000 ஆண்டு மாணவர்கள், அவர்கள் நடனத்துறை மாணவர்கள் அல்ல, என்னிடம் பிரத்திய வகுப்பில் பயில்பவர்கள், அங்கு ஆரம்ப கல்வி நெறியை கற்றிருந்தார்கள். அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், நாங்கள் அரங்கேற்றம் செய்ய வேண்டும், மிஸ் உதவி செய்றீங்களான்னு. நான் ஓமன் சொல்லி பதுளையில் இருந்த ஒரு மாணவனும், இங்கிரிய பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவியும், ஹட்டன் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவி, மூவருக்கும் அரங்கேற்றம் முதலாக ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரியிலே 2001ஆம் ஆண்டு செய்திருந்தேன். அவர் இப்ப என்னுடைய அரங்கேற்றம் செய்த மாணவி திருமதி ராணி ஷிலோசனா என்பவர். அவர் இப்பொழுது ஹட்டனில் மிக திறமை வாய்ந்த ஒரு நடன ஆசிரியராக சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல பதுளையில் உள்ள மாணவனும், அவர் பதுளையிலே வகுப்புகள் எடுத்து நன்றாக இயங்கி வருகின்றார். அதன் பின்பு தான் நான் இந்த மாணவர்களுக்கு அரங்காட்சிய நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொள்வேன். இந்த மாணவர்கள் நீங்கள் கேட்டிருந்தீர்கள், அவர்களுடைய ஈடுபாடு என்பது, அந்த ஈடுபாடு என்பதுக்கு நான் ஒரு உதாரணம் கூற முடியும். 2014ஆம் ஆண்டு அரங்காட்டிய நிகழ்வு, நாளைக்கு அரங்காட்டிய நிகழ்வு இடம்பெற போகின்றது. ஒரு மாணவி, அவர்களுடைய தந்தையார் இந்த மாணவியை பார்ப்பதற்கு, மாணவிக்கு ஒரு பிரசன்டும் கொண்டு, அடுத்த நாள் அரங்கேற்றம் தானே, சில சாமான்களை கொண்டு அவர் வழியில வரும் பொழுது பஸ்ஸில் இறந்து விட்டார். பஸ்ல ஏறி கண்டக்டர் டிக்கெட் கேட்கும் பொழுது அவர் இறந்து இருந்தார். ஆனா வீட்டுக்காரர் இவருக்கு கூறவில்லை. இவர் அப்பாவை போய் பார்த்து விட்டு வாரேன்னு சொல்லி, அப்பாவுக்கு வருத்தம், பார்த்துட்டு வாரேன் என்று வீட்டை போனவர். அப்ப எனக்கு தெரியும் இவர் வர முடியாதுதான், எனக்கு இறந்த செய்தியை அவர்கள் தெரியப்படுத்தி இருந்தார்கள். அப்பொழுது நான் என்னுடைய உருப்படியில் அமைந்திருந்த விதம், கோலங்கள் வித்தியாசப்படுந்தானே, ஒரு ஆள் குறைஞ்ச உடனே அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு ஆளை நான் எடுக்க வேண்டிய பொறுப்பும் இருந்தது. ஒரு குரூப் டான்ஸ்ல 10 பேர் 8 பேருன்னா அந்த ஒரு ஆள் குறைஞ்சாலும் முடியாது. நான் அதன் அடுத்த வருடத்தில் உள்ள மாணவி ஒருவரை உடனடியாக இரவராக பழக்கி அவரை கிராமிய நடனம் தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். விடிய ஆரம்பிக்க வேண்டும் ஒப்பனை செய்வதற்கு. அப்பொழுது எனக்கு மாணவர்கள் கோல் பண்ணினர், அந்த மாணவி வந்திருக்கின்றார். எனக்கு மிகவும் ஆச்சரியம். அப்ப நான் சொன்னேன், ஐயோ ஏன் வந்தவா அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்தேன். வந்தா கண்டு அவ மேக்கப் பண்ண சொல்லி மேக்கப் பண்ணி கொண்டிருக்க. அப்ப நான் சொன்னேன், வேண்டாம் வித்யா, நீங்க இல்ல நான் அப்பாவின் ஆசை, நான் கட்டாயம் இந்த அரங்கேற்றத்தில் நான் பங்கு பெற்ற வேண்டும் சொல்லி, நானும் ஒன்று காட்டிக்கொள்ளாமல் அரங்காட்டுகை நடத்தினான். வர்ணம் வரை சென்று விட்டு, அதுக்கு பிறகு நாங்கள் இடைவேளை ஒன்று கொடுப்போம் தானே. அந்த நேரத்தில் அவரது அப்பா தனக்கு கொண்டு வந்த பிரசண்டை என்னுடைய கையினால வாங்கி கொண்டு போயிருந்த அந்த நிகழ்ச்சி என்னால கடைசி வரையும் மறக்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவு அப்பாண்ட பிரேதம் வீட்டுல இருக்கக்கூடியதா இந்த மாணவி வந்து நான் என்றும் மறக்க மாட்டேன். அந்த அப்படியான ஈடுபாடு உடையவர்களும் மலையத்தில் இருக்கின்றார்கள் என்றதுக்காண்டித்தான் நான் இந்த உதாரணத்தை கூறுகின்றேன். நான் எந்த காலத்திலும் இதை மறக்க முடியாது.
ஆமா, நீங்கள் இதை சொல்லும் பொழுது எங்களுக்கே ஏதோ விழிநீர் கண்ணை மறைக்கிறது. அந்த இடத்துக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். இத்தனை தூரம் இருக்கிற ஒரு நடன மாணவர்கள், கலைஞர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள் என்று அறியும் பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே வியப்பாகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இவ்வாறான நல்ல ஈடுபாடு இருக்கிற நடன கலைஞர்கள் மென்மேலும் வளர்ந்து இந்த கலைத்துறைக்கு, இலங்கையின் கலைத்துறைக்கு சேவையாற்ற வேண்டும். அவ்வகையான மாணவர்களை, ஆசிரியர்களை நாங்கள் ஒரு காட்டுகை கலைஞர்களாக்கி உலகளாவிய மேடைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது இந்த ஞான சிற்பியத்தின் ஊடாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நம்மோட இங்க இருக்கிற நிரஞ்சனா சுரேஷ் அவர்களிடம் சற்று நேரம் கையளித்து விட்டு மீண்டும் உங்கள் மிக்க நன்றி திவ்யா. மீண்டும் உங்களுக்கு எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் டீச்சர். நன்றி. திவ்யா சொன்ன மாதிரி நாங்களும் உங்களோட பயணித்திருக்கின்றோம் சில காலங்கள். நீங்கள் சொன்ன மாதிரியும் நீங்க சாந்தா பொன்னுத்துறை அவர்கள், செல்வி சாந்தா பொன்னுத்துறை ஆசிரியர் அவர்களுடன் எவ்வளவு குரு பக்தி உங்களுக்கு இருந்ததோ, அதே மாதிரி கிருஷாந்தி அம்மாவோட நீங்க போகும்போது அம்மாவுடன் போகும் மாதிரி நீங்க சொல்லி இருந்தீங்க. அதே போலதான் எங்களுக்கும் இன்று வரைக்கும் நாங்கள் எங்கள் நலாயினி மிஸ்ஸிடம் போகும்போது அம்மாவிடம் போகும் ஒரு தன்மை இருக்கு. உங்களிடம் வரும்போது எங்களுக்கு சற்று பயம், தயக்கம் எப்பவுமே இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அப்படி எங்களுக்கு எடுத்திருக்கின்றீர்கள். சோ அந்த வகையில் எனது சில கேள்விகள் உங்களுக்காக. நீங்கள், உங்கள் உறவுகள் நிறைய, உங்கள் சகோதரங்கள் அனைவருமே சிலர் கலைத்துறையில் நிறைய பேர் எல்லாருமே இருந்திருக்கிறார்கள். இந்த வகையில் நீங்களும் உங்கள் அக்கா நலாயினி ராஜதுரை அவர்களும் மேடைகளில் ஒன்றாக பயணித்து கலை நிகழ்வுகள் நடத்திய அனுபவங்கள், அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு. ஆமா, நான் கூற வேண்டும் என்று நீங்க ஞாபகப்படுத்தியது நல்லதாக போயிட்டது. சகோதரி நலாயினி அவர்களும் அதை தன்னுடைய இதில் கூறவில்லை. அவர் கூட தனது குருவுடன் நடனமாடிய பாக்கியத்தை பெற்றிருந்தார். அவர் சீதையாகவும் கலைஞர் வேளானந்தன் ராவணனாகவும் நடனத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். பிற்காலத்தில் நான் அவர்களுக்கு நட்டுவாங்கம் பண்ணி இருக்கிறேன். அவர் ராவணனாகவும் டில்ருக்ஷி ராமராகவும் டில்ருக்ஷி சீதையாகவும் நில்ருக்ஷி சூர்பனியாகவும் சுமிதா ரத்மேனன் லக்ஷ்மணனாகவும் எங்கள குடும்பத்திலே அவர்கள் கொழும்பில் நினைக்கிறேன் கம்பன் கழகத்தில் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. அவருக்கு நலாயினிக்கு நான் நட்டுவாங்கம் பண்ணிருக்கிறேன். அவருடைய ராவணன் செய்யும் பொழுது நான் நினைக்கிறேன் நிரஞ்சன அனுமானாக இருந்திருக்கும் போல. ராவணனுடைய இந்த நேரத்தில் நான் அவர் குறிப்பிட விரும்புகின்றேன், எங்கள் குடும்பத்தில் நான் எனது சகோதரிகளை மட்டும் கூறிவிட்டேன். சகோதரர்களுடைய பிள்ளைகளும் ஆசிரியராக இருக்கிறார்கள். மூத்த சகோதரியின் 3 பிள்ளைகளும் வெனன்சி ஜோர்ஜ் கனடாவில் அவர் அங்கு சென்று நடனத்தை கற்பித்து சில மாணவர்களுக்கு அரங்கேற்றத்தை செய்திருக்கிறார்கள். நில்ருக்ஷி அவர்கள் ருக்ஷ நர்த்தனாலயம் என்ற ஆரம்பித்திருந்தார்கள். அதன் பின் அவர்கள் ஆரம்பித்து அந்த வகுப்புகளை நடாத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் நலாயினி ராஜதுரை அவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அவர்களிடம் அவர்கள் தங்களது குருவிடம் ருக்ஷநர்த்தனையை ஒப்படைத்து விட்டு அவர்கள் இப்ப ரெஸ்டில் இருக்கிறார்கள். பிள்ளைகள்ல இப்ப அவர்களது டில்ருக்ஷியின் பிள்ளைகளும் கூட 3 பேரும் நலாயினி ராஜதுரை அவர்களிடம் நடனத்தை பயின்றிருக்கின்றார்கள். இன்னொரு சகோதரியின் மகள் சுமிதா ரத்மேனன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஐரோப்பிய கலைப்பயணத்தில் கூட அவர் உங்களுடன் சேர்ந்து நடனம் ஆடிய. அந்த ஐரோப்பிய கலைப்பயணத்தை சொல்லும் பொழுது எனக்கு திவ்யா சிவநேசனை பற்றி ஞாபகம் வருது. திவ்யா நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் சின்ன பிள்ளை, 15 வயசு குறைவு போல. அப்ப அந்த எல்லாத்தையும் இந்த திவ்யாவும் அந்த நேரம் உங்களுடன் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்திருப்பார்கள். எனக்கு அது மனத்துக்கு ஒரு உறுத்தல், திவ்யா செய்யலையே என்ற உறுத்தல்.
நான் அதை சொல்லணும். இந்த சில கட்டுப்பாடுகள் காரணமாகத்தான் திவ்யாக்கு அங்கு செல்ல முடியாமல் இல்லாட்டி அந்த எனக்கு வந்து அப்போ 12 வயசு அப்படித்தான் இருக்கு. அப்படித்தான் அப்ப சின்ன வயசும் கூட அதில் தான் மேற்கொள்ள முடியாமல் இருந்திருக்கும். எனது சகோதரர் பிள்ளைகள் வித்யா, லாவன் அவர்களும் நடனம் பயின்றிருந்தார்கள். சுபிதாவின் சகோதரி சுகன்யா, மற்றது இன்னொரு சகோதரியின் மகள் ராதிகா, அவர்கள் முறைப்படியாக நலாயினியிடம் நடனத்தை பயிலாவிட்டாலும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அவர்கள் இந்த கிராமிய நடனங்களில் கூட மற்றது இந்த ஓவியன் கனவிலே சிற்பியாக நடனத்தை புரிந்திருக்கிறார். ஆகவே அந்த எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே ஓரளவு பிள்ளைகள் இப்பொழுது பரம்பரையாக போய்கொண்டு வருது. எதிர்காலத்தில் அது தொடர்ந்து போகுமோ நிற்குமோ வர வர என்றது சொல்ல தெரியாது. நலாயினின்ற மகள் தான் இனி கடைசியில இருக்கிறா, சின்னவாவ. அவ இனி வளர்ந்து பெரிய ஆளாகி செய்ய வலிக்கிட்டான்னு சொன்னா. நன்றி டீச்சர். உங்கள் குடும்பத்தின் கலை பயணம் தொடர்ந்து எங்கள் நாட்டுக்கும் எங்கள் கலையுலகத்துக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும். ஓகே, அடுத்ததாக புலம்பெயர்ந்த இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் அறிவுரை என்பதை விட அவர்கள் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை புலம்பெயர்ந்த வெளியில சென்றாலும் கூட மேற்கொண்டு வருகின்றார்கள். அங்கு நடன வகுப்புகளை நடத்தி அரங்கேற்றங்கள், சில போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறார்கள். அதுக்கு நான் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். இருந்தாலும் அந்த எங்களோட பாரம்பரியத்தை விட்டு விலகாமல் அந்த நாட்டியங்களை கொண்டு செல்வார்கள் ஆனால் மிகவும் நல்லது என்று கூறலாம். ஏனென்றால் முந்தின காலத்துல ஒரு டிவி ப்ரோக்ராம பார்த்து நாங்கள் பழகினதில்லை. அப்படி பழகுறது எங்களுக்கு சரி வர. ஆனா இப்பொழுது நெட்ல போயிட்டு தட்டிட்டு அந்த ப்ரோக்ராம பார்த்து அதைத்தான் அந்த அதுக்கு பழக்கிறாரு. அந்த டியூனை எடுத்துட்டு எங்கட கற்பனை வளங்களை வச்சு பழக்கலாம். அந்த விஷயங்கள் இல்லாம எங்கட பாரம்பரியத்தை மீறாமல் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்றால் நன்றாக அமைந்தது. நன்றி டீச்சர். அடுத்ததாக உங்களுக்கு கலை விழாக்களோ உங்கள் நிகழ்வுகள் நடக்கும் போது ரசிகர்கள் கூட்டங்கள் அவர்கள் நிறைய பேர் வருவார்கள். அதிலே உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல விடயம், பிடிக்காத ஒரு விடயம் என்று சொன்னால் எதை கூறுவீர்கள்? ரசிகர்களிடம் இருந்து நீங்கள் எதிர்நோக்கும். ரசிகர்கள் சில பேர் பிடிக்காத விஷயம் என்னன்னு சொன்னா, நிகழ்ச்சியில் போய்கொண்டிருக்கும் பொழுது சில பேர் கதைத்து கொண்டிருப்பார்கள். அது பிடிக்காத விஷயம். அந்தந்த சில நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது மாணவி நன்றாக செய்யும் இடத்தில் கைதட்டி வரவேற்பை கொடுப்பது என்பது சந்தோஷமான விஷயம். தற்பொழுது நீங்கள் ஓய்வு பெற்று இருக்கின்றீர்கள். எங்கள் இலங்கை வாழ் இளம் தலைமுறைக்கு உங்கள் அறிவுரைகள். இளம் தலைமுறைக்கு இந்த அறிவுரையைத்தான் கூற வேண்டும். நீங்கள் முயற்சி செய்து கற்பனை திறனை வளர்த்து நடனங்களை வைக்கோங்க. நான் உதாரணமாக உண்மையில திவ்யா சிவநேசனை எனக்கு நான் நிறைய அழைப்புதலை அனுப்புவோம். எனக்கு போறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனா நான் நிறைய விஷயம் நான் அறிந்து கொள்றேன். புது புது விஷயங்கள் தான் திவ்யா செய்து கொள்றதை நான் பார்க்கின்றேன். அவளோட திறமை அந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாள் போக ஒவ்வொரு அரங்கேற்றமோ நிகழ்ச்சிய போக மேல மேல போவதொழிய குறைந்து வரையில. அதே மாதிரி எல்லாரும் இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றேன். அந்த பொறாமை இருக்கக்கூடாது. நடன கலைஞர்களுக்கு இடையில பொறாமை என்றது மற்றவர்களை, அதுதான் எங்களோட வழக்கம். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதுதான் குறை. எனது குறை எனக்கு தெரியாது, மற்றவர்களோட குறையைத்தான் நாங்கள் கூடுதலாக கதைத்துட்டு இருப்போம். அந்த என்ன சந்தர்ப்பத்தில் அவர்கள் செய்கிறார்கள், என்ன கஷ்டம் என்பது எங்களுக்கு தெரிவதில்லை. நாங்கள் எதுக்கெடுத்தாலும் குறைய கூறுவதில்தான். நிறைய ஏனைய ஆசிரியர்களிடமிருந்தும் நிறைவை கண்டு அவர்களை பாராட்டி அவர்களை மேன்மேலும் வளர்க்க வேண்டும் என்றுதான்
ஆசிரியர்களுக்கு கூற விரும்புகின்றேன். அடுத்ததாக நீங்கள் உங்கள் தோழிகளுடன் அகாடமியில் நீங்க படித்த அனைத்து உங்கள் தோழிகளுடனும் நீங்கள் சிறந்த உறவு நீங்கள் இன்னும் பேணி காத்து வருகின்றீர்கள் என்று தெரியும். அந்த இப்ப இருக்கும் கலைஞர்களுக்காக நீங்கள் உங்கள் உறவுகள் பற்றி நீங்கள் இன்னும் எப்படி இருக்கிறீர்கள் அதை பற்றி கொஞ்சம். உறவுகள் என்று அகாடமியில நாங்க படிக்கும் பொழுது தேவகியும் அதை குறிப்பிட்டிருந்தார்கள். நான் பார்த்தேன், நாங்க ஒற்றுமையாத்தான் இருந்து கொண்டோம். உதாரணமாக கூறுவதென்றால் செல்வி சாந்தா பொன்துரையவர்கள் இருபாலையில, நான் உரும்புறையில. அப்ப நாங்க ஒரு பஸ்ல தான் 2 பேரும் நாங்கள் பயணிக்க வேண்டும். எனது வகுப்பு ஒரு மிஸ்ஸுக்கும் தெரியும் நானும் அந்த பஸ்ல தான் வரணும். ஆனா நான் உடுப்பு மாத்தி உடுப்பு அகாடமி சாரியை கலட்டி வேற உடுப்பு சாரி நான் உடுத்த வேண்டும் என்பது தெரியும். அங்க ஒரு 5-10 நிமிஷம் தான் விடுவா, கிளாஸ் நிப்பாட்டுவா. அந்த நேரத்தில் நான் உடுப்பை கலட்டி இவர்கள் என்னோட சக மாணவர்கள் தான் நளினி அரசரத்னம், மீனா பெரந்தில் ராஜா, கமலேஸ்வரி செல்லத்துறை, ரத்னலட்சுமி அவர்கள் தான் மடிச்சு டக்கண்டு எல்லாம் வச்சு தருவார்கள். மற்றது சாந்த பொன்னுத்துறை அவர்களிடம் ஏற்றி வண்டி வந்து அழுகிற நாட்கள் கூட இருக்கு. அந்த நேரங்கள்ல நளினி, ஜசோகா எல்லாம், ஜசோந்தரன் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு கவலைப்படாங்க சாமினி, அப்படித்தான் மேடம் எங்களுக்கு மிஸ் இப்படித்தான் பேசுறவா, அப்படி இல்ல உங்களோட நன்மைக்காக தான் பேசுறா அப்படின்னு எங்களை இந்த என்கரேஜ் பண்றதோடய அந்த அளவுக்கு எல்லாருமே. ஆனா தற்பொழுது எனக்கு என்ன மாதிரின்னு தெரியாது, அவர்கள் உதவிதான் புரிந்தார்கள். ஒரு தரம் அந்த மறைமுகமா அவங்க தெரியாம நான் படிக்க கூடாது அப்படி எல்லாம் தங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தருவார்கள். ஆனா நாங்கள் தான் போல விட்டுட்டோம். எங்களுக்கு அந்த காலத்துல நிறைய கடின பயிற்சி காரணமாக நாங்கள் எனக்கு முதல் பட்சில உள்ளவைக்கு ஒரு வர்ணம் என்ற எங்களுக்கு வேற, எனக்கு அடுத்த பட்சிக்குரிய உருப்படியில் வித்தியாசமா இருக்கும். ஆனா நாங்க இப்ப நாங்க அதையும் படிச்சு இதையும் படிச்சு எல்லாத்தையும் படிச்சு கொண்டு வந்தோம். அந்த காலத்துல எங்களுக்கு நேரமும் கிடைக்கவில்லை, நாங்களும் கொஞ்சம் அவ்வளவு புத்திசாலிகளாக இருக்கவில்லை போல. அந்த அளவு நாங்கள் எல்லாட்டி நாங்க நிறைய உருப்படிகள் நிறைய படித்து வந்திருக்கலாம். நிறைய எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் என்றுதான் கூற வேண்டும். அந்த காலத்துல அந்த ஒற்றுமை நீங்கள் இன்னும் பேணி காத்து வருகின்றீர்கள். இது இப்படியே தொடர வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருந்தேன். நான் மறக்காமல் தான் இருக்கின்றேன், எந்த வச்சிலையும் மறக்காமல் இருக்கிறேன். செல்வி சாந்த பொன்னுத்துறை அவர்கள் ப்ரோக்ராம் நிறைய செய்வார்கள். இப்ப உள்ள குருவுக்கும் அப்ப உள்ள குரு சிஷியருக்கும் உள்ள வித்தியாசங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். நிறைய ப்ரோக்ராம் செய்வாங்க. ஆனா நாங்க ஒன்றுமே புத்தாத்திரை இருக்கிறது ஒன்று நாங்க பார்க்க கிட்ட போக மாட்டோம். இப்ப என்ன பிள்ளைகள் மிஸ் அந்த உருப்படி இருக்கா பாடி ரெக்கார்ட் பண்ணி தாரீங்களா என்று கேட்டு வாங்கி கொண்டு போவார்கள். ஆனா நாங்கள் அப்படி செய்வதில்லை. எனக்கு முதல் பட்சில 7 பேர் இருந்தாங்க, தேவையீடு பட்சில 7 பேர். அந்த அவர்களோட சேர்ந்த உயரம் தான் நான். நளினி சரியான உயரம், மீனா உயரம் குறைவு. அப்ப அவர்களுக்கு ஏற்ற பாத்திரங்களை சிலர்களை வழங்குவார்கள். அந்த குரூப் டான்ஸ்ல நான் கூடுதலாக பங்கு பெற்றிருந்தேன். அந்த குச்சி நடனம், பின்னல் கோலாட்டம், 2 வகையான பின்னல் கோலாட்டம் படித்திருந்தேன். இது நான் அவர்கிட்ட இப்ப நான் உண்மையில இப்பத்த பிள்ளைல அங்கால இங்கால மிஸ் போவ அந்த கொப்பியில பார்த்து எழுதி சரி கள்ளமா சரி இருந்தாங்க. நாங்க அந்த இதுகள் எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல. அந்த படிச்சதை வச்சு நிறைய ப்ரோக்ராம் நான் சாந்தாபுரத்திடம் செய்திருந்தேன். இரவுல கூட நாங்க பிராக்டிஸுக்கு போவோம். எனக்கு தெரியும் 764 பஸ், பலாலி ரோட் பஸ் 9:30 எப்படி முத்திரச்சந்தியில இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் தனியா வீட்டை போயிடுறேன். அந்த காலத்துல இப்ப மாதிரி பயமும் இல்லை. பிராக்டிஸ்க்கு போயிட்டு
போயிருந்திருக்கிறோம். அந்த அளவு கடின பயிற்சி நாங்க மேற்கொண்டோம். மற்றது சாந்தா மிஸ் இப்போதைய பிள்ளைகளுக்கு அந்த குருவுக்கும் சிஷியக்கும் ஒரு இப்ப எனக்கு இந்த கலர் சாரின்னு சொல்லுவார்கள். மஜந்தாவும் பீகாக் ப்ளூ கலரும் அவன் ஃபேவரட் கலர். என்னட்ட சில உள்ள மஜந்தா சாரி இருக்கும், ஆனா எனக்கு பீகாக் ப்ளூ தான் வந்துடும். நான் எடுக்கணும் பீகாக் ப்ளூ தான் எடுக்கணும். ஆனா அப்ப நாங்கள் என்ன செய்வோம், வேற மற்றவர் மஜந்தா சாரி வச்சிருந்தா பீகாக் ப்ளூ சாரி அவ வேண்டா நாங்கள் மாட்டிக்கொள்வோம். அப்ப நீங்கள் இதை விடுங்க. இப்ப எந்த பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆசிரியர் நாங்கள் கூறையில அது இந்த கலரை கொண்டு வாண்டா கொண்டு வரையில அம்மா வந்துடுவா, என்ன டீச்சர் நீங்க இல்ல இந்த கலர்ல இருக்கிறீங்கன்னு. அப்ப அது கொஞ்சம் இப்ப இதுதானே. அந்த காலத்துல நாங்க அப்படியே அதை ஒரு உண்மையில நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுவேன். வேண்டாம் அந்த 77 81க்கு நான் சென்று விட்டேன். அந்த அவ்வளவுக்கு நாங்க நல்ல பயிற்சிகளையும் மேற்கொண்டு நல்ல அனுபவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நான் இன்னொன்று கூற வேணும், நளினி அரசரட்னம் கடைசி ஃபைனல் இயர்ல கடைசி மாசத்துல நான் அவர்களுடைய வீட்டுல இருந்துதான் நான் அகாடமிக்கு சென்று வந்தேன். யாழ்ப்பாணத்துல இருந்து அவரோட சேர்ந்துதான் நான் படித்தேன். ஏன்னா வீட்டுல இருந்தா நான் படிக்க மாட்டேன். வீட்டு வேலை மற்ற எல்லாரும் வேற வேற தொழில்களுக்கு போய்விட்டார்கள். வீட்டுல நானும் அண்ணா இருந்தோம். அதனால நான் அவர்கள் வீட்டுல அப்ப அரசரட்னம் திருமதி அரசரட்னம் அவர்களையும் நான் மறக்க கூடாது. நளினி நானும் ஒரே ரூம்ல தான், அவன் ரூம்ல தான் 2 பேரும் இருந்து அங்கே இருந்துதான் நான் கடைசி மாசங்கள்ல படித்தினான். அவையும் நான் இந்த இதுல ஞாபகப்படுத்தேன். அதே போல நான் வகுப்பெடுக்கும் நாட்கள்ல கூட நான் நினைச்சிட்டு வந்தது சொல்லணும். ஹட்டல்லும் கூட மாணவர்களின் அம்மாக்கள் நிறைய உதவி செய்வார்கள், இருப்பார்கள். வகுப்புல இருந்து டீச்சருக்கு என்ன கஷ்டமோ கடைசி வரைக்கும் பஸ்ல ஏற்றி விட்டுட்டு தான் செல்வார்கள். அதே போலதான் திவ்யாட அம்மாவால எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது வகுப்புகள் எடுப்பதற்கு. நான் அவர்கள் வீட்டுல கூட நான் வகுப்பு எடுத்திருக்கிறேன். நான் கிளாஸ் எடுத்துட்டு வருவேன், அவங்க வீட்டுலதான் சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு கிளாஸ் எடுப்போம். அந்த அவ்வளவு தூரத்துக்கு நான் சொன்னேன். இப்பத்திய பெற்றோர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் தான் உதவி செய்பவர்கள். அவர்கள் வேற எங்கேயாலும் எனக்கு திருமதி சிவநேசன் அவர்கள் எங்கேயாலும் கிளாஸ் இருந்தா டீச்சர் இங்க கிளாஸ் இருக்கு நீங்க எடுக்கிறீங்களா, அப்படியான உதவியை செய்கிற மனப்பாங்க எல்லாருக்கும் வராது. எனக்கு அந்த பெற்றோர்களும் நிறைய உதவி செய்திருந்ததை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். மிக்க நன்றி டீச்சர். உங்கள் உறவுகளும் நீடித்து தொடர வேண்டும். உங்கள் கலை பயணமும் மீண்டும் மீண்டும் நமது நாட்டுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு அவர்களுடன் நன்றி நிரஞ்சனா. மிக்க நன்றி டீச்சர். உண்மையிலேயே என்ன சொல்றது, உங்களோட டீச்சர் வந்து உங்களை நேரடியாக எப்படி புகழ மாட்டாவோ அது மாதிரி என்னை நேரடியாக நீங்கள் புகழ்ந்து நான் இந்த வரைக்கும் அறியல. ஒரு மறைமுகமாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அது நெகிழ்ச்சிக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே உங்களிடம் கற்ற அந்த நாட்கள் மிக சொற்ப நாட்களாக இருந்தாலும் ஒரு நிறைந்த அனுபவம் இருந்தது. காரணம், நீங்கள் அந்த காலத்தில் கொழும்பில் வசிக்கவில்லை, ஆனால் கொழும்பில் வந்து நீங்கள் வகுப்பெடுப்பீர்கள். அந்த வகுப்பெடுக்கும் அத்தனை மணி நேரங்களும் முழுமையாக இருப்பீர்கள். அதை நான் உங்களிடம் எப்போதுமே பார்த்திருக்கிறேன். ஒரு அங்கிருந்து பயணித்து வந்த களைப்பு இருக்காது. ஏதோ சொல்லி கொடுத்துட்டு போகலாம் என்று யோசிக்க மாட்டீங்க. அந்த எங்க நீங்க வகுப்பெடுக்கிறீங்களோ அந்த இடத்துல முழுமையாக எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு இடம் இருக்கு, எங்களுக்கு பெரிய இடமா சின்ன இடமா ஒரு குறைபாடும் இருக்காது உங்களிடம். கற்பிக்கும் பொழுது எந்த இடமாக இருந்தாலும் எத்தனை மாணவர்களாக இருந்தாலும் உங்கள் கற்பித்தலில் மாற்றமும் இருக்காது. அது நான் யோசிக்கிறது. எங்கட வீட்டுல நீங்கள் வகுப்பெடுக்கும் பொழுது கூட நான் நினைக்கிறேன், நான் ஓலவல் இலவல் அந்த காலகட்டமாக இருக்கும். அப்ப நான் உங்கள்கிட்ட நீங்கள் எங்கட வீட்டுல எடுத்தாலும் நான் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை உடனடியாக. ஆனால் உங்களிடம் கொட்டகைன வரைக்கும் வந்து கூட நான் படிச்சிருக்கிறேன். அந்த என்ன சொல்ற, ஒரு இடத்துல எடுத்தால் போதும் என்று இல்லாம தேவைப்படுறவர்களுக்கு கேட்போருக்கு அந்த உதவும் மனப்பாங்கோடு களைப்பு இல்லாமல் நீங்கள் எடுக்கிற வகுப்பு எடுக்கிற அந்த பாங்கு வந்து என்னைக்குமே ஒரு
ஒரு பிரமிப்பை எனக்குள்ள ஒரு சிறு வயசுல ஏற்படுத்தினதுன்னு தான் சொல்ல முடியும். இவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பும் உழைப்பும் ஒரு உண்மையும் இருக்கிற ஒரு ஆசிரியர்களுக்கு, நல்ல கலைஞர்களுக்கு, நடன கலைஞர்களுக்கு எமது நாட்டில் பல விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த விருதுகளுக்கு நீங்களும் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். உண்மையிலே சொல்ல போனா முதலாக மத்திய மாகாண கலாச்சார திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட விருது உங்களுக்கு ஒரு மணியாரமாக இருந்திருக்கிறது. அதே போல சமீபத்தில் எமது மொத்த கலை உலகத்துக்குமே அவர்களிடமிருந்து மிக்க சீரான முறையில், நேர்த்தியான முறையில் நமது அரசாங்கத்தினால் இந்து கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக அவர்களது உதவியுடன் வழங்கப்பட்டது கலைச்சுடர் விருது. அதுவும் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த விருதுகளின் அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள். புங்கா விருது கூட நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அனுபவங்களை சொல்ல முதலில் நான் புங்கா விருதினை பற்றி சொல்கின்றேன். சில விருதுகளுக்கு நாங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். விண்ணப்பத்தில் பிறகு அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த புங்கா விருது என்பது எனக்கு உண்மையிலே ஒரு கிடைத்தது அதிர்ஷ்டம் என்றுதான் கூற வேண்டும். எனது ஸ்ரீபாத தேசிய கல்லூரியில் நான் விரிவுரையாளர் காலி மாற்றும் பொழுது ஒரு தொலைபேசி ஒன்று அழைப்பென்று வந்திருந்தது. அது அந்த ஆபீஸுக்கு தான் வந்திருந்தது. அப்ப அந்த நேரத்தில் நான் நினைக்கின்றேன், லோ பேட்டரி மிக ஆண்டு நான் அந்த ஆபீஸில் இருந்ததன் காரணமாக எனக்கு தொடர்பு கொள்ள முடிந்திருந்தது. அதன் பொழுது திரு சிவகுமார் என்பவர்கள், எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருந்து அவர் சொன்னார், உங்களோட பேரும் நாமினேட் பண்ணப்பட்டிருக்குது, உங்களோட விவரங்களை பற்றி நீங்கள் எனக்கு ஒரு சிடி ஒன்றை தயாரித்து அனுப்பி வைங்க என்று. நான் ஆம் என்று கூறிவிட்டு கொஞ்சம் இருந்து விட்டேன், செய்யல இருந்துட்டேன். பிறகு இன்னொரு நாள் கோல் எடுத்து சொன்னார், நான் நாளைக்கு 2 மணிக்கு அந்த மீட்டிங்ல அதை சப்மிட் பண்ணணும், நீங்க இன்னும் அனுப்ப இல்லையே அப்படின்னு. அப்ப நான் டக்குன்னு உடனடியாகவே இருந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் ஒரு ஃபைல் பண்ணி விடிய வெள்ளனவே ஹட்டன்ல இருந்து வலிக்கிட்டு வந்து அவர்கிட்ட நான் கையெழுத்தேன். அந்த நேரத்துல நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன நாமினேட் பண்ண. அப்ப அவர் ரவீந்திரன் என்று கூறினார். ஆனா நான் இந்த ரவீந்திரன் ஆர் ரவீந்திரன்றது கேட்காமலும் போயிட்டேன். அதன் பிறகு எனக்கு உங்க விருது கிடைத்தது என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த நான் நினைக்காமல் எனக்கு கிடைத்த விருதுன்றது அதை விட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைக்கிறேன். ஏனென்றால் எனது சகோதரி நலாயினி அவர்கள் என்னில் விட அவர்களை திறமையானவர்கள். நிறைய கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் நிறைய விடயங்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் இருந்த காலத்தில் கூட இந்த விருது அவருக்கு கிடைக்க முடியாமல் போய்விட்டார், அவர் சென்று விட்டார். அதனால் இந்த விருது புங்கா விருது என்பது நான் பெரிதாக மதித்து எனக்கு அது கிடைத்தது மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். அடுத்தது 2வது கலைச்சுடர் விருது. அதிலேயும் ஒரு விசேடத்துவம் இருக்கின்றது. திவ்யாவும் நானும் சேர்ந்த ஒரே நேரத்தில் அந்த விருதை பெற்றுக் கொண்டோம். குருவும் சிஷ்யம் மாதிரி எனக்கும் அந்த கலைச்சுடர் விருது கிடைத்தது, திவ்யாக்கும் அந்த அதே நேரத்துல கலைச்சுடர் விருது. அதுவும் ஒரு எனக்கு வாழ்நாள்ல மறக்க முடியாத அனுபவம். அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. இது பற்றி தான் கூறலாம். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல உங்களது சகோதரி அவரது சேவைகள் பல இருக்கின்றன. நாங்கள் ஞானச்சித்தினோடாக இலவே நாங்கள் பேசி இருக்கிறோம். புலம்பெயர்ந்த காரணத்தினால் சில விருதுகள் அவருக்கு கிடைக்கப்பெறாமலே போயிருக்கின்றன என்பது உங்கள் வருத்தமாக இருந்தாலும் அவர் சென்ற பணிகளை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு உப பீடாதிபதியாக நீங்கள் இருந்து நீங்கள் அந்த கடமையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு கூட நீங்கள் கொட்டகலையில் உங்கள் சேவையை கலாசாலையில் ஆற்றியிருக்கிறீர்கள். அவர்கள் கூட
எப்போதுமே உங்களை வந்து ஒரு போற்றி பணிந்து உங்களுக்காக பல கௌரவங்களை அளித்திருக்கிறார்கள். அதனையும் நாங்கள் அறிந்திருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னதாக. அப்பேற்பட்ட எல்லாரோட மனசிலையும் நீங்கள் கொழும்பில் நீங்கள் கற்பித்தலில் இருக்கும் பொழுதும் சரி, 35 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் மலையகத்தில் கற்பித்தலில் இருந்த பொழுதும் சரி, தற்பொழுது நீங்கள் நீர்கொழும்பில் இருக்கிறீர்கள், அங்கேயும் சரி, பல மாவட்டங்களில் உங்கள் புகழும் பெயரும் ஓங்கி இருந்திருக்கின்றன. கற்ற மாணவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு என்றும் பணிவுள்ளவர்களாகவும் நீங்கள் கொடுத்த வித்தைகளை ஏனைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையில் மிகப்பெரிய சேவையாற்றிய ஒரு உன்னதத்துவம் உங்களிடம் இருக்கின்றது. அதனை நான் ஞானச்சிப்பி நிகழ்ச்சியினூடாக கொண்டு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்விதான். ஞானச்சிப்பி நிகழ்ச்சியினூடாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் நாட்டியத்துறைக்கு, கலைத்துறைக்கு பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த ஞானச்சிப்பியினூடாக நீங்கள் செய்கின்ற விடயத்தை நான் மிகவும் மதிக்கின்றேன். நல்ல ஒரு விஷயம். வேறொரு தரம் செய்யாத விஷயங்கள் நீங்கள் செய்ய தொடங்கினீர்கள். இந்த ஞானச்சிப்பி தொடர்ந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கு உங்களுக்கு இறைவனது ஆசி என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். மேலும் மேலும் நீங்கள் இது தவிர, ஞானச்சிற்பி தவிர வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு கலைஞர்களை முன்கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இருவரும் மற்றவர்களை நேர்காணல் காண்பீர்கள். உங்கள் இருவரையும் நேர்காணல் காண்பதற்கு ஆரிடம் ஒப்படைப்பீர்களோ இல்லை. உங்கள் இருவரையும் கூட நேர்காணல் மூலம் உங்களது திறமைகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று இனிவரும் காலங்களில் அதனை நிறைவேற்றுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் குறிப்பிட்டது போல ஞானச்சிப்பியின் ஊடாக பல கலைஞர்கள் வெளிக்கொணர வேண்டும். அதே போல அதை தவிர உங்களை போன்ற சிரேஷ்ட கலைஞர்களின் கற்றல் அனுபவம், கற்பித்தல் அனுபவம் என்பன இந்த காலத்துக்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள். 70களில் நாங்கள் பயின்ற விதம் வேற என்று. ஆனா அதே போல இந்த கற்றல் அனுபவத்தினை இனி வருகின்ற காலத்திலும் அது தொடர வேண்டும். இவ்வாறுதான் இருந்தது என்றதனை அனைவரும் அறிய வேண்டும் என்பது கூட எமது ஒரு பேர் அவாவாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் உங்களது அனுபவ பகிர்வு என்பது எமது ஞானச்சிற்பி நிகழ்ச்சிக்கு பெரும் உரமாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக உங்கள் பொன்னான வார்த்தைகள் அத்தனையுமே வந்து கலையுலகத்திற்கு அறிய வேண்டிய ஒரு விடயங்களை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். உங்கள் ஆசிரியர்கள் பற்றி ஏராளமான விடயங்களை வழங்கி இருக்கிறீர்கள். ஒற்றுமை என்பதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறீர்கள் சிரேஷ்ட ஆசிரியர்கள். அது ஞானச்சிப்பியினூடாக ஒவ்வொரு பாகத்திலையும் இந்த ஒற்றுமை, கலைஞர்களுக்கிடையிலான ஒற்றுமை என்பது பேசப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த வகையில் இனி வருகின்ற ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாகவும் கலைஞர்கள் மேலும் மேலும் அறிந்து கொள்ளக்கூடிய, அறிய வேண்டிய, வருகின்ற இளங்கலைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பல விடயங்களை பற்றி பேசுவோம். இன்னும் ஒரு ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இனிய வணக்கங்கள். உங்கள் பொன்னார் பாதங்களுக்கு நன்றி கூறி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.